மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை முற்றுகையிட்டு ஜனநாயகம் சமத்துவம் பெண் விடுதலை இயக்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மகாவிஷ்ணு என்ற பேச்சாளர் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுடன் உரையாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அது குறித்து பல்வேறு புகார்கள் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்டன. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைதாப்பேட்டை காவல்துறையினர் மகாவிஷ்ணு வெளிநாட்டிலிருந்து சென்னை திரும்பும் பொழுது காவல் நிலையம் விமான நிலையத்திலேயே வைத்து விசாரணை மேற்கொண்டு அவரை கைது செய்தனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது அலுவலகமான பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் சைதாப்பேட்டை காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலையிலிருந்து காலை சுமார் 10 மணி அளவிலிருந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தினர் இந்த மகாவிஷ்ணுவை உடனடியாக தீவிர நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இவரை வெளியிலேயே விடக்கூடாது, சிறையிலேயே அடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மகாவிஷ்ணு வெளியில் வரும்பொழுது கண்டிப்பாக அவர்களை முற்றுகையிடுவோம் என்றும் அவர்கள் கூறி தற்போது காத்திருக்கின்றனர். நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களுக்கு. காவல்துறையே நீதித்துறையே தராதே மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்தி புறமான கருத்துக்களை மாணவர் மத்தியில் பரப்பிடும்